ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் 20 எம்சிக்கு வந்து இருக்கும். அது நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு குயிஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கிற அன்மியூட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா த ஸ்டடி ஆஃப் போயட்ரி ரிட்டன் பை மேத்யூ ஆர்னால்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் மெத்தட் டஸ் ஆர்னால்ட் ப்ரொப்போஸ் ஃபார் எவாலுவேட்டிங் போயட்ரி குவாலிட்டி? எந்த மெத்தட் வந்து போயட்ரியை எவால்வ் பண்ண யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டச் ஸ்டோன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அர்னால்ட் எம்பசைஸ் விச் ஆட்ரிபியூட் இன் போயட்ரி? ஸ்டடி ஆஃப் போயட்ரியில் வந்து அர்னால்டு வந்து எதை எம்பசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பிரைட் ஹியூமர், ஹை சீரியஸ்னஸ், செனஸ்னஸ், லேக் ஆஃப் சீரியஸ்னஸ். செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஹை சீரியஸ்னஸ். செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், அர்னால்ட் டிஃபைன்ஸ் போயட்ரி அஸ் a dash life of governed by the law of poetic truth and poetic beauty. So third one க்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, criticism, a criticism of life. தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. which two are considered fallacious evaluation of poetry according to Arnold? ஸோ எந்த இது வந்து ரெண்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பர்சனல் எஸ்டிமேட் அண்டு ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், அக்கார்டிங் டு ஆர்னால்ட் only the best poetry is capable of performing is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பெஸ்ட் போய்ட்ரி என்ன கேப்பபிள் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டியூட்டி, ஜாப், டாஸ்க், சிஸ்டம்ஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, டாஸ்க். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. சிக்ஸ் ஒன், அர்னால்ட் ரிகார்ட்ஸ் ட்ரைடன் அண்ட் போப் அஸ் கிளாசிக் ஆஃப் இங்கிலீஷ். இவங்க ரெண்டு பேரையும் எதில் இங்கிலீஷில் என்ன இதாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபிக்ஷன், போயட்ரி, ப்ரோஸ், மாரல்ஸ். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ப்ரோஸ். சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், இன் அர்னால்ட்ஸ் வியூ விச் லிட்ரரி ஃபிகர் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி? அர்னால்டோட பார்வையில் எந்த ஒரு லிட்ரரி ஃபிகர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வேர்ட்ஸ்வொர்த்தை தான் அவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லி சொல்லுவாங்க. செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. எய்த் ஒன், வாட் கன்ஃபியூசஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் எக்ஸலண்ட் அண்ட் இன்ஃபீரியர் போயட்ரி அக்கார்டிங் டு அர்னால்ட்? எக்ஸலண்ட் அண்டு இன்ஃபீரியர் போயட்ரிக்கு வந்து என்ன ஒரு கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபிலண்டிசனம், சேரல்டிசம், எஸ்டிமேட், ஹை சீரியஸ்னஸ். ஸோ எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, சேரல்டினிசம். எய்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. இதோட மீனிங் என்னென்னா எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்களே அதோடு தான். ஓகே, ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். நைன்த் ஒன், த ஸ்டடி ஆஃப் போயட்ரி ஃபஸ்ட் அப்பியர்டு இன்? ஸ்டடி ஆஃப் போயட்ரி வந்து எப்போ அப்பியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, 1888. நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டென்த் ஒன், த எஸ்ஐ த ஸ்டடி ஆஃப் போயட்ரி வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் அஸ் த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு? ஒரிஜினலாக ரிட்டன் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டென்த் ஒனுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, த இங்கிலீஷ் போயட்ஸ் ஆந்தாலஜி. டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. லெவன்த் ஒன், ஹூ எடிட்டட் த இங்கிலீஷ் போயட் ஆந்தாலஜி ஃபார் விச் அர்னால்ட் ரோட் த ஸ்டடி ஆஃப் போயட்ரி? யார் வந்து எடிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரான்சிஸ் டர்னர் பல்கிரேவ், தாமஸ் ஹம்ப்ரி வார்ட், ஆர்தர் குவாய்லர் ஹோஜ், ஜான் மர்லே. ஸோ லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, தாமஸ் ஹம்ப்ரி வார்ட். லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. டுவெல்த் ஒன், அர்னால்ட் ஆர்கியூஸ் தட் போயட்ரி வில் ரீப்ளேஸ் டேஸ் கைடிங் மேன்கைண்ட்? போயட்ரி வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணோம், மனுஷனை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சயின்ஸு, நேச்சர், ரிலிஜியன், ஃபிலாசபி, பொலிட்டிக்ஸ். ஸோ டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா
ஆப்ஷன் சி ரிலிஜியன் அண்டு ஃபிலாசபி. 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி ரிலிஜியன் அண்டு ஃபிலாசபி. ரிலிஜியனும் இதுவும் என்ன பண்ணோம், ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் போயட்ரி அப்படின்றாங்க. அடுத்து 13th ஒன், அர்னால்ட் யூசஸ் த டேர்ம் டச் டோன் இஸ் ரெஃபர் டு. டச் டோன் அந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணுறாங்களா, அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, லைன்ஸ் ஆஃப் போயட்ரி யூஸ்டு ஃபார் கம்பேரிசன். 13th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 14th ஒன், இன் விச் இங்கிலீஷ் poet did Arnold disapprovingly call not one of the great classicists in the touch tone method? எந்த இங்கிலீஷ் போய்ட்டை வந்து அவர் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, சாசர். 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 15th ஒன், ஹவு டஸ் த அர்னால்ட் டிஃபைன் போய்ட்ரி? எப்படி வந்து போய்ட்ரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் நேச்சர், போய்ட்ரிக் ட்ரூத் அண்ட் பியூட்டி, எ மாரல் செர்மன், எ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் எமோஷன். 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, poetic truth and beauty. 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 16th ஒன், in the story of poetry Arnold says poetry will replace religion figures. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் poetry வந்து எதை இது மாற்றோம் அப்படின்னா ரிலிஜியனும் ஃபிலாசபின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். poetry is morological, religion is declining, poetry contains truth and beauty, poetry is easier to understand. ஸோ 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, poetry contain truth and beauty. அதனால் என்ன பண்ணுவோம், ரிலிஜியனை மாற்றிடும் அப்படின்றாங்க. 16th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 17th ஒன், இன் எவாலுவேட்டிங் poets Arnold says we must avoid the historic estimate because அர்னால்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணோம் ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஏன்னா ஆப்ஷன் ஏ, ஓவர் ரேட்ஸ் ஆன்சியன்ட் போயட். என்ன பண்ணுறோம், ரொம்ப ஆன்சியன்ட் போயட்டை புகழ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 17th ஒன் என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஸோ 18th ஒன், Arnold considered which poet as the most complete embodiment of the classic spirit அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். சோஃபோக்கல்ஸ், ஹோமர், விர்ஜில், டாண்டே. 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, ஹோமர். 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, ஹோமர். 19th ஒன், அக்கார்டிங் டு மேத்யூ அர்னால்ட் வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹிஸ் பேப்பர் த ஸ்டடி ஆஃப் த போய்ட்ரி? அவரோட ஸ்டடி ஆஃப் த போய்ட்ரியில் மொத்த எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டு கம்பேர் ancient and modern works of literature, to break down critique into various arguments, to analyze the impact of romanticism on poetry, to provide a historical overview of English poetry. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, டு பிரேக் டவுன் கிரிட்டிக்கு இன்டு வேரியஸ் ஆர்குமெண்ட். 19th என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு மேத்யூ அர்னால்ட் வாட் சுட் ரீடர் லேர்ன் டு அப்ரிசியேட் வென் செலக்டிங் த பெஸ்ட் போயட்ரி? அர்னால்டை பொறுத்த வரைக்கும் லீடர் வந்து எதை அப்ரிசியேட் பண்ணணும், நல்ல போயட்ரியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இன் போயட்ரி, போயட்ரி பேஸ்ட் ஆன் கண்டெம்பரரி தீம்ஸ், போயட்ரி ஃபார் வாட் இட் இஸ், ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போயட்ரி. 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, போயட்ரி ஃபார் வாட் இட் இஸ், அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. Okay, for bonus question for you, what was the Matthew Arnold first piece of criticism that he published? If you know the answer, kindly in comment box, otherwise you have to know that. Okay, so here I gave information about Touchstone method. The Touchstone method is literary criticism technique. இது ஒரு criticism technique. இதை யாரை வந்து இன்ட்ரோ பண்ணாங்கன்னா நம்ம மேத்யூ அர்னால்ட். வேர் a critic judge a work by comparing to short well regarded passages from the established literary masters. ஸோ பேசேஜை எப்படி இது பண்ணி அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த டச்சஸ்டோன் மெத்தட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா யூ அண்ட் த ஆட்டம் பாம் ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். கண்டிப்பாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.